இதனால வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அத அமெரிக்கர்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை சாவேஸ் எதிர்க்கிறாரு. சாவேஸுக்கு பிறகு ஆட்சிக்கு வரும் மதுரோவும் அதை எதிர்க்கிறாரு. இதனால அமெரிக்காவுடைய எதிரியா இவரு பார்க்கப்படுறாரு. இதுக்கிடையில மிகப்பெரிய அளவுல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யற, போதைப் பொருட்களை கடத்துற, போதைப் பொருளை சட்டவிரோதமா விற்பனை செய்யற ஒரு சட்டவிரோத கும்பல் வெனிசுலாவுல செயல்படுது. அந்த கும்பல் கூட மதுரோவுக்கு தொடர்பு இருக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டிட்டு வந்தாரு. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த நிலையில 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதே வேளையில மரீனா கொரினா மச்சாடோ என்ற ஒரு பெண்மணியை டொனால்ட் ட்ரம்ப் ஊக்குவிக்கிறார். அந்த பெண்மணிக்கு 2025 நோபல் பரிசு கிடைச்சது. வெனிசுலாவுல ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த பெண்மணியை அமெரிக்கா தூண்டி விடுது. அதையடுத்து வெனிசுலாவில் ஒரு கிளர்ச்சி நடைபெற்றது. அந்த பெண் பலமான எதிர்கட்சியா உருவாகிறாரு. அவர் எந்த நேரத்திலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு 2 வாரங்களுக்கு முன்னாடி சொல்றாரு. அப்படின்னா மதுரோவை கைது செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.